வாழ்க்கையில் யாரும் பண்ணா தப்பு பண்ணிட்டேன். என் பொண்டாட்டி கூட கொண்டுட்டேன். ராணி மாரி வச்சுருந்தேன். இதுக்கு மேலே அவங்களை கஷ்டப்படுத்த முடியாது. அவள் அக்கௌண்ட்டில் ஒரு 42 லட்சம் இருக்குது. அப்புறம் டிஎன்வி சந்தோஷ் 3 லட்சம் தரணும். கவிதா மிஸ்குமார் 1.5 லட்சம் தரணும். தாபா 2.30 தரணும். இது எடுத்து எங்கள் விஜயசக்திக்கு 25 லட்சம். எங்கள் காசிமணி அவனுக்கு ஒரு 8 லட்சம். டிஎன்வி டிரைவர் வேலாயத்துக்கு ஒரு 8 லட்சம். மீதி காசு எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் வடிவில் கொடுத்துருங்க. நானும் சாப்பிட்றேன். யாராருக்கு பணம் தரணுமோ அதெல்லாம் நான் முடிச்சிருங்க. என் பொண்டாட்டி கொண்டுட்டேன், என் பிள்ளையும் கொண்டுட்டேன். அவங்களுக்காக தான் வாழ்ந்தேன், அவங்களுக்காக தான் ஷேர் மார்க்கெட் போனேன். ஆனால் என்னால் அவங்கள காப்பாற்ற முடியல. கடன் அளவுக்கு அதிகமாக போயிடுச்சு. எங்கள் அம்மாவை தான் கொல்லுன்னு நினச்சேன், கொல்ல முடியல. சரண்யா அக்கௌண்ட்டில் ஒரு 42 லட்சம் இருக்கும். இந்த 42 லட்சத்தில் 25 லட்சம் விஜயசக்தி கொடுத்துருங்க. 8 லட்சம் டிரைவர் டிஎன்வி வேலாயத்துக்கு கொடுத்துருங்க. 8 லட்சம் காசி மணி கொடுத்துருங்க. அப்புறம் டிஎன்வி சந்தோஷ் ஸ்கூலில் வேலை செய்வான், அவன் ஒரு 3 லட்சம். கவிதா மிஸ் 1.5 லட்சம். அப்புறம் எங்கள் பெரியப்பா பையன் 5,80,000 தரணும். சதீஷ் ஆயில் கடை கோவிந்த அவங்க பையன். அப்புறம் ஆயில் கடை கோவிந்த என் பொண்டாட்டிக்கு ஒரு 3 லட்சம் தரணும். ஓட்டு ரெஸ்டாரண்ட்டில் 2 லட்சம் தரணும். இதெல்லாம் வடிவில் எனக்கு கொடுத்துருங்க. என் பொண்டாட்டி நகை இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்கிற நகை, ஃபெடரல் பேங்க் இருக்கிற நகை, அன்னசாகரத்தில் இருக்கிற சொத்து, கோயில் நிலம்தான், அதெல்லாம் ஐயனாருக்கு கொடுத்துருங்க. எங்கள் அம்மாவையும் தான் கொள்ளுன்னு நினச்சேன். உடம்புலையும் மனசுலையும் தெப்பு இல்லை. என் பிள்ளைய மண்டையை உடிச்சு கொண்டுட்டேன். என் பொண்டாட்டி மூச்சு நேச்சு கொண்டுட்டேன். இன்னும் நான் 10 நிமிஷம் நான் செத்துருவேன். யாரும் ஷேர் மார்க்கெட் பண்ணாதீங்க. எங்களுக்கு கடைசி இது ரைட்ஸ் எல்லாம் ஐயனார் ஐயனார். என்னை மன்னிச்சிருங்க மாமா, மன்னிச்சிருங்க அக்கா. அம்மா சீக்கிரமா செத்துருமா, நீயே சீக்கிரம் செத்துருமா, இருக்க வேணாமா, சீக்கிரம் செத்துருமா.